இந்த நெக்கல் நையாண்டி இங்க வச்சுக்காத. சின்ன பையன் தம்பி நீனு பைத்தியக்காரா பேசிட்டீங்களா வேதம் படிச்சிருக்கீங்களா? வேதம் யார் கொடுத்தது? வேதம் அப்படி எப்பயுமே இருக்கு, அது எப்பயுமே நிலைத்து இருக்கு. பாருங்க, அது தேவையில்லை. வேற யாரும் உங்க மேல வழக்கு தொடுக்க வேண்டாம். நான் ஒருத்தன் இப்ப இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுப்பேன். போடுங்க சார். உன்னதாண்டா நான் 6 மாசமா வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். எதுக்கு சார் என்ன தெரியுங்க? நான் எடுக்க போற படத்தோட ஹீரோ நீதான்டா. உங்களோட ரங்கராஜ நரசிம்மன் அவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேள்விகள் கேட்க போறோம். அவர் கூட தான் வந்து நிறைய கலந்துரையாட போறோம். வெல்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணொலியில வந்து நீங்க பெரியார் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த நெறியாளர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளில இருக்கவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. யார் சார்? யார் அவரு? அவர் யாரு? யார் யார் சார்? தெரியாது சார். ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல ஒரு சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்தான் இல்ல, கோவில் வாசல்ல எந்த சிலை இல்ல சார். கோவில் வாசல் சிலை இருக்குன்னு சொல்றது வெளில இருப்பான். நீங்க முன்னாடி இருக்கும் பாருங்க சார். சோ அது என்னன்னா, நீங்க வந்து பெரியார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாம இருக்காது. தெரியாது சார். சார் இப்படி இருக்கிறப்ப தெரியாதா? தெரியும். வேண்டாம். தெரியும். நான் அதுக்கப்புறம் ஈவே ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க. நான் தெரிஞ்சிருக்கேன். ஈவே ராமசாமி உங்களுக்கு தெரியும்ல சார்? ஈவே ராமசாமி நல்லா தெரியும். இது போதுமே. சூப்பர் சார், சூப்பர் சார். இது போதுமே. இத வச்சு நாங்க 4 வாரம் ஓட்டுவோம். சரி, ஓகே. இவரா நான் மறுக்கிறேன்னு சொல்றேன். நான் கேட்ட என்ன இது என்ன சந்தேகம்? இப்போ நீங்க என்னைய ஏதோ ஒரு கோயிலோட கருவறைகளை கூட்டு போயிடுங்க சார். பாருங்க. வேதம் என்பது ஒரு ரிலீஜியஸ் ரைட். ரிலீஜியஸ் ரைட் தானே? நான் இந்து தானே? ஐயோ, தாங்க முடியல எனக்கு. நீ இந்துன்ற வார்த்தை இந்த நாட்டில் இருக்கிற பல மதங்களுடைய கூட்டு. பல என்ன சொல்லுங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க. சின்ன பையன் தம்பி நீனு என்ன வெறுப்பேத்துறியா நீ? பாதி வயசு கூட இல்ல, உங்க அப்பா வயசு. எனக்கு மரியாதை கொடுத்து பேசு. மரியாதை உனக்கு என்னடா மரியாதை? உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 36. உங்களுக்கு என்ன வயசு? 25. உங்களுக்கு என்ன வயசு? இப்ப நீங்க எனக்கு தான் வயசு, நான் 54 வயசு எனக்கு. சரியா? செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்கிற? இது கேட்போமா கேட்க மாட்டோமா? இந்த நெக்கல் நையாண்டி இங்க வச்சுக்காத. வேற யார்கிட்ட வச்சுக்கோ. டேய், இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கடா, ஏன்ட்ட வச்சுக்கிறாதீங்க. இங்க பாரு, எங்ககிட்ட அவன் மாட்டானா, அவன்கிட்ட தான் வச்சுக்கிருவான். அப்படியா? சரி. ஆனா என்கிட்ட உங்க பாச்சா பலிக்காது. எல்லா உலகத்தையும் சுத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்கான் முன்னாடி. ஐயோ, அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நாயே. தெரியுமா? நானும் சாதாரணமான ஆள் இல்ல. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சும்மா குடுமி வச்சிருக்கிற பிராமணன் வந்து ஏளனம் பண்ணாத. இந்த ஏளனம் செல்லுங்கன்றதால ஏளனம். இந்த ஏளனத்தை நிறுத்துங்க முதல்ல. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இதுக்கு 4-5 கம்பி உளுந்துற போகுது. இந்த ஏளனம் பண்ணல, இந்த ஏளனம் பண்ணல. இந்த உங்களை யாரையுமே ஆதிக்கம் பண்ணல. உங்களை நாங்க ஏத்துக்கணும் சொல்லவே இல்லையே. இல்ல நம்ம இல்ல போறேன்றே வாய மூடு. இல்ல கொஞ்சம் அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே வந்து கட்சி ரீதியாக நான் சொல்லவே இல்லையே இதுவரைக்கும். நாளைக்கு நான் வேதம் படிச்சு நாளைக்கு நான் போய் வேத முறைப்படி கோவில போய் நிப்பேன். என்ன தடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கும் இல்ல. வேதத்துக்கு உண்டு, சட்டம் இருக்கு, நாட்டு சட்டம் இருக்கிறது. இல்லையே, அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? அதே நாட்டு சட்டம் இருக்கிறது. நான் ஹிந்துன்னு சொல்ல போறேன். அதே நாட்டின் சட்டப்படி தான் நான் ஹிந்துன்னு சொல்ல போறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? தமிழ்நாடு கோவில் நுழைவு சட்டத்துல இந்து கோவில்களுக்குள் இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாது. இது இந்துக்கள் அல்லாததான் வரக்கூடாது. நான் இந்து தான். என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு மடக்காம. நாஸ்திகர்கள் இந்துக்கள் அல்ல, வைதிக மதம். இந்த பிரச்சனை. வேதம் இல்லை, வேதம் இல்லைன்னு சாமி இல்லைன்னு சொல்லுங்க. சாமி இல்லைன்னு வேதத்துல இருக்கிற டெஃபினிஷன். திருச்செந்தூர் முருகன் கோயில் சார். நீங்க பக்தர் இல்லைன்னு நான் சொல்லலங்க. அப்புறம் என்ன சார்? என்ன நாத்திகர்னு சொல்லலாம்? நான் சொல்றேன். சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா. கோவில்ன்றது என்னன்னு புரிஞ்சுங்க. கோவில்ன்றது என்னன்னா சனாதன தர்மம், வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் போகக்கூடிய இடம். வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் போகக்கூடிய இடம். என்ன? ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் அங்க போக முடியும். ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி அங்க போக முடியும்?
இப்ப நான் வேதத்தை ஏத்துக்கிறேன். இந்த குசும்புத்தனம் தான் கூடாதுங்கிற. இந்த குசும்பத்தை ஏன் தெரியுமா குசும்புத்தனம் சொல்றேன் கேளுங்க. Don't try to play the fool with me, Nigesh. No, it's very bad. வேதம் என்ன சொல்லிருக்குனாக்க அந்தணர்களுக்கு மட்டும்தான் 6 தொழில் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் தெரியும். யார் கொடுத்தது? வேதம் கொடுத்துருக்கு. வேதம் யார் கொடுத்தது? வேதத்தை வேதம் அப்ப எப்பயுமே இருக்கு. அது எப்பயுமே நிலைத்திருக்கு. டைம் டேட் சொல்லுங்க. பாருங்க அதுக்கு தேவையில்ல. டைம் டேட் சொல்லுங்க. அது அனாதி அனாதி. புத்திசாலித்தனமா கேக்குறதா நினைப்பா உனக்கு? நான் நியாயமா கேக்குறேன். நீ புத்திசாலித்தனமா கேக்குற. அதுதான் என்னோட நம்பிக்கையை கொச்சைப்படுத்தினால் வேற யாரு நீங்க கொச்சைப்படுத்துறீங்க இப்போ. வேற யாரும் உங்க மேல வழக்கு தொடுக்க வேண்டாம். நான் ஒருத்தன் இப்ப இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுப்பேன். போடுங்க சார். Police. அந்த 6 தொழில் என்ன அப்படின்னாக்க வேதம் கற்றல் கற்பித்தல், பூஜை செய்தல் செய்வித்தல், தானம் பெறுதல் கொடுத்தல் அப்படிங்கிற 6 தொழிலை மேற்கொண்டவர்கள் பிராமணர்கள். இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த வேதம் கற்றல் கற்பித்தல், பூஜை செய்தல் செய்வித்தல் அப்படிங்கிற காரியம் யாருக்கு கொடுத்துருக்குனாக்க பிராமணர்கள் ஒருவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. அப்ப நான் வேற யார்கிட்ட போய் நான் வேதம் கத்துக்கலாமா? கத்துக்க முடியாது. வேற யார்கிட்ட போய் பூஜை செஞ்சுக்கலாம்னா செய்ய முடியாது. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எங்கன்னு தான் தெரியல. ஆமாண்டா, எனக்கும் உன்னை எங்கேயோ பார்த்த ஃபீலிங் தான். உடனே அவன் சொன்னா அந்த பிரம்ம யஜ்ஞத்தை நாங்க பண்ணலாமா? நீ பண்ணப்படாது, நீ பாவம் தான் பண்ணணும். வேற யார்கிட்ட போய் பூஜை செஞ்சுக்கலாம்னா செய்ய முடியாது. ஆஹா, அதே சண்டாளம் தாயா. வேதத்துல உங்களுக்கு ஒரு 6 தொழில் கொடுத்துருக்காங்க, அதை நான் செய்யறேன்னு சொல்றீங்க. வேதத்துல எந்த முறைப்படி வழிபாடு செய்யணுமோ அந்த வழிபாடுல உச்சநீதிமன்றம் வந்து எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க அப்படி பண்றோம் சொல்றீங்க. இப்ப நான் வேதம் படிக்கிறேன், வேதத்துல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்க ஏங்க உங்க பக்கம் போறீங்க? நான் என்ன சொல்றேன் கேளுங்க. என்ன பேச விடுங்க. வேண்டாம், எதுக்கு நான் ஒரு நிமிஷம். இதுதான் ஆதிக்கம். நான் சொல்றேன் பைத்தியார்த்தம். இது பைத்தியார்த்தம். நானே போக கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க போக கூடாது சார், அது நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் வேதம் படித்தவன், ஆகமம் படித்தவன். நீங்க படிச்சு நீங்க போகலனா அது உங்க விருப்பம் சார். நான் படிச்சு நான் போக கூடாதுன்னு சொல்றது யாரு சார் தடுக்க முடியும்? அப்படி எல்லாம் பேச கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்க காக்காய்க்கு கோவம் வரத பாரு. எந்த பிராமணர் அல்ல எல்லா பிராமணரும் போக முடியாதுங்க. சரி ஓகே சார், பிராமணர்கள் போக முடியாது சார். நான் பிராமணர் இல்ல சார். நீங்களும் போக முடியாது. ஏன் போக கூடாது? வேதத்துல எனக்கு என்ன வேதத்துல உங்களுக்கு பூஜை செய்வித்தல்ன்ற ஒரு கடமை இல்ல. கற்றார் சென்ற உடம்பெல்லாம் சிறப்பு. நீங்க அப்படியே உட்கார்ந்து வேண்டியதான் இந்த இடம் வளர்த்துலயே. அவ்வளவுதான். உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? போயா சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு.